அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, ஃபார் சேஞ்ச் இன்னைக்கு நம்ம ஏலியன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஆமாம், சீக்கிரமே வராங்க போல இருக்க பூமிக்கு. நீ பார்க்கல செய்தியை. அது 3-1 இல்லை 3I தெரியல, 3-1 வச்சுப்போம். 3-1 பார் அட்லாஸ் அப்படின்ற ஒரு இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட். அதாவது வேற நட்சத்திர கூட்டங்களிலிருந்து ஏதோ ஒரு வஸ்து நமது சோலார் சிஸ்டத்துக்குள்ள நுழைஞ்சி ரொம்ப வேகமாக வந்து நிற்குதுங்க. பயப்படாதீங்க, பூமியில் தாக்க போகிறது கிடையாது. பூமிக்கு கிட்டக்கே அது வரப்போகிறது கிடையாது. ஆனால் நம்ம அஸ்ட்ரானமர்ஸ் அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி, வேகமாக வருது அப்படின்னா எவ்வளோ வேகம் அப்படின்னா, ஒரு மணி நேரத்துக்கு சுமார் 2 லட்சம் கிலோமீட்டர். இந்த வாமா மின்னல் அந்த அளவு கூட நம்ம பூமியில் வந்ததுன்னா நமக்கு தெரியாது. இப்போது அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க விஞ்ஞானிகள், அதுக்கப்புறம் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்க அஸ்ட்ரானமர்ஸ், அவங்கெல்லாம் இது நேச்சுரலாக வந்த ஒரு வால் நட்சத்திரமாக இருக்க வாய்ப்புகள் கம்மி, ஏதோ ஒரு ஏலியன் ரேஸ் அவங்க இந்த மாதிரி ஒன்று அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு சில பேர் கருத்து தெரிவிக்கின்றார்கள். காரணம் என்னென்னா, சாதாரணமாக வால் நட்சத்திரம் ஒன்று வருது அப்படின்னு சொன்னால் அது என்னென்ன மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுமோ அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, அப்படியே டைமெட்ரிக்கலி ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் இது கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சைஸு, ஸ்பீடு கேட்கவே வேண்டாம், எனார்மஸ். நம்ம சோலார் சிஸ்டத்துக்குள்ளே நுழையும் பொழுது ஒரு இடத்துல, ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ஆர்பிட்டில் சுற்றிட்டு வருது இல்லையா, ஒரு இடத்துல மார்ஸை க்ளோஸாக கிடக்குது. க்ளோஸுன்னாலும் அது பல லட்சம் மைல் தூரம். அதே மாதிரி தாண்டி வேகமாக போகும்போது ஜூப்பிட்டரை கிராஸ் பண்ணிட்டு போகுதுங்க. அதுவும் இதுவும் அருகில் வருகின்றன. நல்ல காலம் பூமி தப்பிச்சுது. மேபி அவங்க யோசிச்சிருக்கலாம், நம்ம சோலார் சிஸ்டத்தில் செவ்வாய் சிவப்பாக இருக்குது, அதனால் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்களா, இல்லை ஜூப்பிட்டர் பெருசாக இருக்குது அதனால் இது 2 மட்டும் கிராஸ் பண்ணாமல் போதும் அப்படின்னு மற்றதெல்லாம் விட்டுட்டாங்களான்னு தெரியல. ஐயோ பாவம், அவங்க கூட நம்மளை பார்த்து அற்ப மானிட பதரே அப்படின்ட்டாங்க போல இருக்குது. நம்ம கண்ணுலேயே தெரியல அவங்களுக்கு. ஸோ இதனால் பூமிக்கு எதுவும் ஆபத்து இல்லை. ஆனால் இது இயற்கையாக உருவான ஒரு வால் நட்சத்திரமா இல்லை செயற்கையாக யாராவது உருவாக்கி அனுப்பினார்களா? இதற்கான விடை அவ்வளோ சுலபத்தில் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏலியன்ஸ் இருக்காங்களா? இதுதான் ரொம்ப நாளாக நாம் கேட்டுட்ருக்க ஒரு கேள்வி. இவ்வளவு பெரிய ஒரு பிரபஞ்சத்தில் கோடானு கோடி நட்சத்திரங்கள், அதை சுற்றி கிரகங்கள் இதெல்லாம் இருக்கிற இடத்துல நாம் மட்டும்தான் பூமியில், நம்மளை தவிர வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது உண்மையிலேயே முட்டாள்தனமாகத்தான் இருக்கும். அது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாட்டாலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் ஏராளம் ஏராளம். அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, அப்படி வேற கிரகங்களில் வேற நட்சத்திர கூட்டங்களில் ஏலியன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஏன் நம்மளை பார்க்கல அப்படின்னா, ஆமாம், நம்ம என்ன பங்காளி பாருங்கள், அப்பப்போ ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை பார்த்துட்டு போகிறதுக்கு. அது இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஏலியன் ரேஸ் ரொம்பவே முன்னேறி விட்டார்கள் அப்படின்னு சொன்னால், அதுவும் ரொம்ப வேகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு கிடைச்சிடுது அப்படின்னு சொன்னால், அப்போது ரொம்ப அறிவில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறாங்க அர்த்தம். அப்போ யாராவது யோசிப்பாங்க, நம்ம அன்றைக்கி அதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நம்மளோட அவங்க அட்வான்ஸ்டாக இருந்தாங்கன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருக்க இடம் தெரியாமல் இருக்கணும்டா அப்படின்ட்டு அமுக்கி வாசிக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு கூட இருக்கலாம். சரி, இப்போது அந்த வஸ்து வந்துட்டுருக்கு இல்லையா, 3-1 பார் அட்லாஸ், இது ஒரு ஏலியன் ரேஸ் நிஜமாகவே அனுப்பி வைத்தது அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். எதுக்காக இந்த மாதிரி அனுப்பணும்? அதில் என்ன ஏதாவது ஃப்ளெக்ஸ் வச்சுக்கிறாங்களா? அதை பாருங்கள், நாங்கள் இங்கே இருக்கோம், இதுதான் எங்களுடைய அந்த கூகுள் மேப் கோஆர்டினேட்ஸு, நீங்கள் எங்களை பாருங்கள் அப்படின்றதுக்கு. இது மறுபடியும் திரும்பி யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அவங்க கிரகத்துக்கு திரும்பி போகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஒன்று அனுப்பி விடணும் அப்படின்னா, இங்கே தான் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது நண்பர்களே. முதல்ல இந்த ஏலியன்ஸ் என்னவோ தெரியலங்க, இது வரைக்கும் அந்த ஏலியன்ஸ் படத்தில் எல்லாத்துலேயுமே அந்த ஏலியன்னா தலை வழுக்கையாக தான் இருக்குது. எதுக்காக அந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. அப்புறம் யோசிக்கும் போது தான் எனக்கு காரணம் புரிஞ்சுது. ஒரு இனம், நம்ம இங்கே பூமியில் மனித இனம்னு சொல்கிற மாதிரி வேற ஒரு கிரகத்தில் ஒரு இனம் இருக்குது. அவங்க அந்த கிரகத்தை விட்டு வெளியில் போனோம் அப்படின்னா அவங்களுடைய அறிவு அதிகமாக முன்னேற்றம் அடைய வேண்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 15 வயசில் நிறைய ஆரம்பிச்சிருது, 25 வயசில் வழுக்க விட ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது.
கேட்டால் இல்லை சார் அவர் ரொம்ப திங்க் பண்ணி நிற்கிறார் சார், அந்த மூளையை வச்சு வேலை செய்கிறார் சார் அப்படின்னு. அப்போ மூளைக்கு அதிகமாக வேலை கொடுக்க கொடுக்க முடி கொட்டிடும், வழுக்கை ஆயிரும் அப்படின்றது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிந்து இருக்கின்றது. மேபி அந்த ஏலியன் படம் எடுத்தவங்களுக்கும் அது அப்படியே ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஏலியன்ஸ் எல்லாம் வழுக்கத்தலையோடு காமிக்கிறாங்க. ரொம்ப அறிவு, அதாவது இன்றைக்கு இருக்கின்ற மனித இனம் என்னைக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாரும் பிறக்கும்போதே வழுக்கையாக பிறகுறாங்களோ அன்னைக்கு தான் நம்மளால் வேற்று கிரகங்களுக்கு ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போது இந்த வால் நட்சத்திரங்கள்னு பொதுவாக எடுத்துப்போம். காலங்காலமாக, அதாவது இன்னைக்கு இருக்கின்ற அந்த சயின்ஸ் அப்படின்றதெல்லாம் பெருசாக வளராத காலத்தில், அது தூமகேத்து அப்படின்னு கூட சொல்லுவாங்க நம்ம இந்தியாவில். வால் நட்சத்திரம் வந்தால் ஏதோ ஒரு அழிவு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று விவசாயம் பொய்த்து போகும், இல்லைனா கொள்ளை நோய்கள் வரும், இல்லாட்டா நாட்டுடைய ராஜாவுக்கு ஆபத்து வரும் அப்படின்ற ஒரு கருத்து. இது இந்தியாவில் மட்டும் அல்ல, பல நாடுகளிலும் இது பெரும்பாலும் காணப்படுகின்ற ஒரு கருத்து. இந்த ஹாலிஸ் காமெட்னு சொல்லுவாங்க. அது கடந்த முறை வந்தப்போ அதனால தான் இந்த எய்ட்ஸ் வியாதி வந்தது அப்படின்னு சொன்னவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அப்போது இந்த வால் நட்சத்திரம், அது முதல்ல வால் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் கொஞ்சம் அறிவு வேணும். இதெல்லாம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே நமது முன்னோர்கள் அதை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்காங்க வால் நட்சத்திரத்தை. அப்போது அந்த வால் நட்சத்திரம் வந்தால் ஏதோ ஒரு அழிவு வரும் அப்படின்றது அதுக்கு முன்னாடி சம்பவங்களிலிருந்து தான் அவங்க அந்த மாதிரி ஒரு கருத்துக்கு வந்திருக்கணும். அவங்களுக்கு முன்னாடி தலைமுறையில் இந்த மாதிரி வால் நட்சத்திரம் வந்திருக்கலாம். அது வரும்போது ஏதாவது ஒரு நோய் வந்திருக்கலாம், இல்லை ராஜா செத்து போயிருக்கலாம். அதனால் இந்த பனம்பழம் உட்கார காக்காய் விழுந்த மாதிரி இந்த வால் நட்சத்திரம் வந்தால் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், பல விஷயங்கள் சொல்கிறாங்க. ராஜாவுக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க, இல்லாட்டா விவசாயம் பொய்த்து போகும்னு சொல்கிறாங்க, இல்லை இயற்கை சீற்றங்கள் உண்டாகும்னு சொல்கிறாங்க, ஆர் கொள்ளை நோய் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த வால் நட்சத்திரங்கள் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் இதை ரொம்ப காலத்துக்கு நமது முன்னோர்கள் ஃபாலோ பண்ணி அப்சர்வ் பண்ணி அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருக்கணும். அதனால தான் வால் நட்சத்திரம் வந்தால் இந்த மாதிரியெல்லாம் ஆகும் அப்படின்னு அவங்க ஒரு கருத்து சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி, இந்த வால் நட்சத்திரம் அப்படியே பூமியிலேருந்து நம்ம பார்க்குற மாதிரி போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. இந்த புவியீர்ப்பு விசைக்கு மாட்டிங்கன்னு பூமியில் ஊழ்ந்துச்சுன்னா நிச்சயமாக இயற்கை சீற்றங்கள் வரத்தான் செய்யும். அது வரும்போதே எரிஞ்சிக்கிட்டு தாங்க வரும். இருந்தாலும் மிச்சம் மீதி இருக்க பார்ட்ஸ் பூமியில் விழுந்தது அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பள்ளங்கள் உண்டாகும். அது கடலில் விழுந்தது அப்படின்னு சொன்னால் சுனாமி மாதிரியான விளைவுகள் ஏற்படலாம், இல்லை எரிமலை மாதிரி ஏதாவது வெடித்து கிளம்பலாம். இந்த மாதிரி எரிகற்கள் விழுந்து இயற்கை சீற்றங்கள் இல்லை அப்படியே எரிஞ்சு புகையெல்லாம் வானத்தை மூடியது அப்படின்றது நிறைய வரலாற்றில் இருந்திருக்கின்றது. ஸோ அதனாலையும் நமது முன்னோர்கள் வால் நட்சத்திரத்தை இதோட சேர்த்து சொன்னாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட், இப்போ நான் அவங்கள வேற மாதிரி யோசிக்க வைக்கிறேன். வால் நட்சத்திரம் அழிவு இது ஒரு பக்கம், இப்போது அந்த 3-1 பார் அட்லாஸ் இது ஒரு பக்கம். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பாருங்க. வால் நட்சத்திரம் இயற்கையாக வருவதுன்னு வச்சுக்கோங்க, இந்த 3-1 பார் அட்லாஸ் செயற்கையாக யாரோ ஒருத்தர் செஞ்சு விட்டது அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, இதை ரெண்டுத்தையும் எப்படி ஒன்றா சேர்க்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? ரைட், இதை அப்படியே கொஞ்சம் மைண்டில் பின்னாடி போட்டு வச்சுட்டு இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்மளால் இப்போ இருக்கிற நிலைமையில் வேறு பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரங்களுக்கு, அங்கே அதை சுற்றி இருக்கின்ற கிரகங்களுக்கு போக முடியாது. ஏன்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரத்துக்கே போனோம் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த லைட் அதில் போனால் மட்டும்தான் 4 வருஷத்தில் போக முடியும். அந்த ஸ்பீட் ஆஃப் த லைட் அப்படின்றது நம்மளால் பிரேக் பண்ண முடியாத ஒரு பேரியர். அதில் 100ல் 1000ல் ஒரு பங்கு கூட நம்மளால் ரீச் பண்ண முடியாது. ஸோ அருகில் இருக்கும் நட்சத்திரம் அப்படின்றதுக்கு போய் சேர்றதே இப்போதைக்கு இம்பாசிபிள். சரி, என்னைக்காவது ஒரு நாள் நாம் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆகும்? அது வரைக்கும் நாம் எதுவுமே பண்ணாமல் இருக்க முடியுமான்னா இப்போ யோசிச்சு பாருங்கள். சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன், இதை சயின்டிஃபிக் கம்யூனிட்டி இன்னும் முழுசாக அக்செப்ட் பண்ணிக்கல. அதாவது இந்த எரிக்கற்கள் விழுந்தது இல்லையா, அதிலிருந்து அந்த DNA RNA வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஏன்னா அந்த இடங்கள்ல அது இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஏதோ ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி போட்டிருக்காருங்க. அதை பற்றின டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. சரி, இப்போ நாம வேற கிரகங்களுக்கு இப்போதைக்கு போக முடியாது. ஸோ அங்கே போயிட்டு நம்ம கொடுத்தன நடத்த முடியாது. ஆனால் நாம வேற கிரகத்துக்கு போக ரெடியா இருக்கும் பொழுது அங்க நம்மளுடைய சந்ததி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? என்ன குழப்பறேன் அப்படின்னு பாக்குறீங்களா? ரைட். ஒவ்வொரு பிளானட்லையும் அந்த டைம் டிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்குங்க. நம்ம பூமியில் 24 மணி நேரம் ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம். 365 நாளில் பூமி சுற்றிட்டு வருது. ஆனால் இந்த நாள்ன்றதும் வருடம் அப்படின்றதும் எல்லா பிளானட்டுக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? அந்த இன்டர்ஸ்டெல்லார் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் அந்த ஒரு பிளானட்டில் இருப்பார். மேலே இருக்கவங்களுக்கு கிட்டத்தட்ட 28 வருஷமோ என்னவோ ஆகிடும். இந்த டைம் டிஃபரன்ஸ் அப்படின்றது நமது பாரதத்தில் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே அவங்க தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. இதை பற்றி இன்னொரு நாள் நான் விரிவாக பேசுகிறேன். அப்போது நாம் யோசிச்சு பாருங்கள், இந்த காமெட் மாதிரி ஏதோ ஒன்று வருது அப்படின்னா, நம்ம பூமிக்கு அருகில் ஒன்று வருது அப்படின் போது நாம் ஒரு ஸ்பேஸ் ப்ரோப் இல்லை ஒரு ராக்கெட் மூலமாக பாக்டீரியாக்கள் இல்லை அந்த வைரஸ் இந்த மாதிரி சிலதை அந்த காமெட்டில் போயிட்டு நம்ம தெளிச்சிடுறோம். ஆர் ஏதோ ஒரு எரிகல் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா அது மேலே கொட்டிட்டு வந்துடுறோம் ராக்கெட்டில் போயிட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்? அந்த கல் ட்ராவல் பண்ணிக்கினே இருக்கும். எங்கேயாவது ஒரு நட்சத்திர கூட்டத்தில் அது நுழைஞ்சு போகும் பொழுது எங்கேயாவது ஒரு கிரகத்தில் அதனுடைய ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டு அதில் போய் விழலாம். அப்போது இந்த பாக்டீரியா ஆர் வைரஸ் ஆர் ஆர்என்ஏ டிஎன்ஏ நம்ம எதை வச்சு அனுப்புகிறோமோ அது அங்கே மண்ணோ இல்லை தண்ணியோ வாட்டவர் அங்கே என்ன இருக்கோ அதில் போய் மிக்ஸ் ஆகி ஒருவேளை அது ஒரு உயிரினமாக காலப்போக்கில் உருவாகலாம். சார், அங்கே எவ்வளோ டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்கும், அதெல்லாம் தாக்கு பிடிக்குமா அப்படின்னா இல்லைங்க. எரிமலையிலையும் சரி, அந்த ஃப்ரீஸ் ஆன ஐஸ்லேயும் சரி, பல காலம் அப்படியே லைவாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு இம்பேக்டு, அதுக்கப்புறம் அந்த எனார்மஸ் ஹீட்டு, அதையும் தாக்கு பிடிச்சி ஏதாவது ஒரு ஸ்டாண்டு தப்பிக்கலாம். அது எப்படியாவது அங்கே இருக்கிற என்ன மாதிரியான மண் இருக்குது தண்ணி இருக்குன்னு தெரியாது. அதில் எப்படியாவது எவால்வ் ஆகி ஒரு மனுஷ இனமாக ஆர் மனுஷ இனம் இல்லாட்டாலும் ஏதோ ஒன்றா உருவாகலாம். அண்டு அவங்களுக்கும் நமக்கும் இருக்க டைம் டிஃபரன்ஸ் அப்படின்றதுனால மேபி அவங்களுடைய 1000 வருடங்கள் அப்படின்றது நமக்கு 1 வருஷமாக இருக்கலாம். ஸோ அவங்களுடைய எவல்யூஷன் ஒரு 10,000 வருஷத்தில் எவால்வ் ஆகுது அப்படின்றது நமக்கு 10 வருஷத்தில் முடிஞ்சிடும். அப்போ நம்ம 100 வருஷத்தில் வேறு ஸ்டாருக்கு போகிறதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே அவங்களுக்கு லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆகிருக்கும். அவங்களுடைய எவல்யூஷன் இன்னும் பெருசாக கூட இருக்கலாம். அப்போது இந்த மாதிரி இந்த எரிக்கற்கள்லையோ இல்லை காமெட்லேயோ நம்ம எதையாவது போட்டு அமுச்சுப்புட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்கெங்கெல்லாம் போய் உழுதோ, இப்போ நம்ம அந்த பனை விதைப்பந்து அப்படின்னு போடுறோம், நம்ம போகிற இடத்துலலாம் தூக்கி போட்டு போயிடுவோம். ஏதாவது ஒன்றாவது முளைக்காதா மரமாகாதா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில். அதே மாதிரி தான் இந்த எரிக்கற்கள், வால் நட்சத்திரங்கள் இதிலலாம் நம்ம தூவி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்கே ஒன்றா போய் உழட்டும், அங்கே போயிட்டு எப்படியாவது எவால்வ் ஆகிட்டு ஏதாவது ஒரு ஜீவராசி வரட்டும் அப்படின்றது ஒரு ப்ராக்டிக்கல் ஐடியாவாக தான் இருக்கும் இல்லையா? சரி, இப்போது அந்த 2 விஷயம் சொன்னோம் இல்லையா, வால் நட்சத்திரம், அதுக்கப்புறம் இந்த 3-1 பார் அட்லாஸ், அதை மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், நாம் எல்லாத்தையும் தூவி விட்டுறோம் அந்த எரிக்கற்களில், அதுக்கப்புறம் வால் நட்சத்திரத்தில் அப்படின்னு. இதில் ஏதோ ஒரு நட்சத்திர கூட்டத்தில் போயின்னே இருக்கும்போது அங்கே ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்தோட ஈர்ப்பு விசையில் மாட்டிக்கின்னு இது அதில் போய் டொம்முன்னு இடிக்குது அப்படின்னு வச்சுப்பாமே. சரிங்க, அதனை எனார்மஸ் ஹீட்டையும் தாண்டி ஏதோ பாக்டீரியாவோ வைரஸோ இல்லை ஏதோ ஒன்றோ தப்பிச்சிட்டு அங்கே இருக்கிற அட்மாஸ்பியரில் சுற்றுது. நம்ம அதிர்ஷ்டமோ இல்லை துரதிர்ஷ்டமோ அங்கே ஒரு ஜீவராசிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனுஷன் மாதிரியே இருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். இது டோட்டலாக ஏலியன் வைரஸ். அப்போ என்ன ஆகும்? அவங்கள அது பாதிக்க தொடங்கும். ஒருவேளை அங்கே இருக்கிற தாவரங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை அங்கே நம்ம மனுஷங்களை மாதிரி ஜீவராசிகள் இருந்ததுன்னா அதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ என்ன ஆகும்?
எரிகள் வந்து உழுது, அதுக்கப்புறம் வியாதி வருது. எல்லாரும் சாகலை, ஏதோ கொஞ்சம் பேர் மட்டும்தான் பாதிக்கப்படுகின்றார்கள், அதுக்கப்புறம் தப்பி பழிச்சிடுறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அவர்களுடைய சந்ததிகள் என்ன சொல்லுவாங்க, இந்த எரிக்கல் வந்தது அப்படின்னு சொன்னால் கொள்ளை நோய் வரும், இல்லைனா விவசாயம் பாதிக்கும், இல்லைனா வந்து இயற்கை சீற்றங்கள் வரும் அப்படின்னு அவங்க தலைமுறையாக சொல்லிட்டு வருவாங்க. கரெக்டா? ஒருவேளை நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு வந்ததுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஆகிருக்குமோ? இது வந்து வெறும் தேரி தான் சார். இதுக்கெல்லாம் எங்கே ஆதாரம் அப்படின்னு கேட்டால் பல விஷயங்களுக்கு ஆதாரத்தை கொடுக்க முடியாது. இந்த பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுவே வந்து ஒரு தேரியாகத்தான் ஆரம்பித்தது. எனியோ இந்த 3-1 அட்லாஸ் இதை வந்து எவ்வளோ க்ளோஸாக போய் அப்சர்வ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு, பூமியை தாண்டி போயிட போகுது அது. ஆனால் இப்போ சமீபத்தில் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு அட்வான்ஸ்டு ஏலியன் சிவிலைசேஷன் விரைவிலேயே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது அப்பப்போ இது மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு காமெட் வரும்போதோ, இல்லை இந்த மாதிரி இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட் வரும்போதோ, அப்போல்லாம் சில பேர் திடீர்னு வந்துட்டு, இப்போது நம்ம டிஆர்பிக்காக பண்ணுறது இல்லையா, அந்த மாதிரி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2000 கூட உலகம் அழியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 25 வருஷம் ஆகிப்போச்சு, ஒன்றும் அழிகிற மாதிரி காணும். அதெல்லாம் அப்படியே நம்ம காதில் வாங்கிட்டு சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். பட் சீரியஸாக யோசிக்க வேண்டிய விஷயம், நாம் இங்கே தனியாக இல்லை, யாரோ இருக்காங்க. ஆனால் அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னா அந்த டேட் மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, காத்துக்கொண்டே இருப்போம். நம்ம லைஃப் டைமில் வரல அப்படின்னு சொன்னால் நம்ம பசங்க பேரங்க அவங்க லைஃப் டைமில் வரலாம், அப்படியும் வரலான்னா அவங்க பேரங்க டைமில் வரலாம். அப்படியே காத்துட்டே இருக்க வேண்டியது தான். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.